ராம 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 நாம ஜனன்யை ஜெய் நாமேஷமூர்த்திக்கு ஜெய் நாம தேசிகமூர்த்திக்கு ஜெய் நாம பர சஜ்ஜனேभ्यः ஜெய் நமோஸ்து தே நாம மாத்ரேஷு யைனः நமோ ஜனகாய நாமேஸ்வராய நமோஸ்து நாம தேசிகவராய நமோ நாம பர சஜ்ஜனேभ्यो வக ராம 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 ராம. எப்பவுமே நம்மளுக்கு நம்ம சரியான குருவை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆசிரியக்கிற குரு நம்மள சரியான மார்க்கத்துல தான் கூப்பிட்டு போறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு யாரு அதுக்கு பெரிய சகாயம் பண்றா? அப்படிப்பட்ட குரு தான். அப்படி அதனால நம்மளா ஒரு குருவை தேடி போய் நம்மளுக்கு இவர் தான் குருவா இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை விட ஒரு குரு நம்மள சிஷ்யனா ஏத்துக்கணும், இவன் தான் நம்மளோட சிஷ்யனா இருக்கலாம், இவனை நம்ம சிஷ்யனா ஏத்துக்கலான்னு ஒரு குரு சங்கல்பிச்சுட்டா அது எவ்வளவு உத்தமமானது. ஏன்னா நம்மளுக்கு இவர் தான் குரு அப்படின்னு முடிவு பண்றதுக்கான பரிபக்குவம் நம்மளுக்கு இருக்கோ அதை முதல்ல யோசனை பண்ண. நம்மளுக்கு யார் குருவா வரணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குரு வேணும் அப்படிங்கிற தாப்பம் மட்டும் இருக்கு. அது எப்படிப்பட்ட குரு வேணும்? ஏன்னா சுலபமான மார்க்கத்தை சொல்ற குரு வேணும், அது மாதிரி வேணுமே அப்படின்னு. அதுக்குத்தான் சுகபிரம்ம ரிஷி மாதிரி குரு வேணும். பரீட்சித்த மகாராஜனுக்கு 7 நாள்ல பாம்பு கடிக்க போறதுன்னு கங்கா தீரத்துல இருந்து உட்கார்ந்த உடனே அப்ப எல்லாரும் அது உபதேசம் பண்றேன் எனக்கு 7 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு பூர்த்தி ஆகணும், இந்த ஜென்மாவி அர்த்தமாகப்படாது, 7 நாளுக்குள்ள எது சாத்தியமோ அது நம்மளுக்கு விஷயம். அப்படிப்பட்ட குரு வேணும்னு அது யாரையும் அது வேணும் இது வேணும்னு அவருக்கு பரீட்சித்த மகாராஜன் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு பிராயோபவேஷம் முடிவு பண்ணிட்டு இதுக்கு யாரு நம்மளுக்கு தகுந்த குரு யாரு வரணும்னு அந்த எண்ணம் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தாபம் இருந்தால்தான் சுகபிரம்ம ரிஷி அவரை தேடி வந்தார் இல்லையா. வேற எந்த கதையும் போகணும், ஸ்ரீமத் பாகவத்துல எடுத்துக்கலாம், ரொம்ப இருக்கு. அப்படிப்பட்ட குரு பரீட்சித்தை தேடி வந்தார் இல்லையா. வேற யாரும் உபதேசம் பண்ணாலும் அது மாதிரி நடக்காது. அவர் என்ன சொல்றார்? ஒரு குருவோட லட்சணம் என்னன்னா, சிஷ்யனை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நிச்சயமா இந்த ஜென்மாவிலேயே கடத்தேறலாம் அப்படின்னு ஒரு எந்தூசியாசம், ஒரு என்கரேஜ். அப்படிப்பட்ட குரு தான் வேணும். அந்த மாதிரி இருந்தாதான் அதுதான் குருவோட லட்சணம். நம்ம வேதாந்தமே என்ன சொல்றது? என்ன தேடுங்க? நான் ஒண்ணு தேடின்னு இருக்கேன் அப்படின்னு குரு கிட்ட போய் சொல்லுங்க, தேடுற வஸ்து நீயே தான் அப்படிங்கிறதுனால தத்துவமசின்னு சொல்றோம். நம்ம சாஸ்திரத்துல இருக்கிற மாதிரி நம்ம பெரியவா ரிஷிகள் எல்லாம் பண்ண மாதிரி வேற யாராவது பண்ணியிருக்காளோ? இல்லவே இல்லையே. நம்ம சாஸ்திரத்துல தானே அப்படி இருக்கு. நம்மளா ஒரு குருவை தேடி வர குருவா வச்சுக்கலான்னு போனாக்கா அவர் ஒண்ணு சொல்லுவார், நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் இந்த குரு அப்படிங்கிற ஸ்திதியை அடையிறதுக்கு, நீ அதுல கொஞ்சமா கஷ்டப்பட வேண்டாமா? அதனால நீ அதை பண்ணு இதை பண்ணு அந்த சாதனை பண்ணு இந்த சாதனை பண்ணா அவர் குருவே இல்லை. சுகபிரம்ம ரிஷிய அதுக்குதான் நம்ம பரம நிதர்சனமா நிரூபணம் பண்ற குருவா எடுத்துக்கணும். அவரை தான் நம்ம பிரமாணமா எடுத்துக்கணும். என்ன எப்படி என்கரேஜ் பண்ற? பரீட்சித்த மகாராஜன் 7 நாள்ல போயிடுவேன், நீ 7 நாள் தான் இருக்க போறேன், 7 நாள் தான் இருக்க போறேன், அதுக்குள்ள நான் என்னத்த பண்ண முடியும், என்ன இருக்க உலகத்துல அப்படிங்கிற தாபம் பரீட்சத்துக்கு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட பாகவத பரம்பரை தானே, பரீட்சத்துக்கு என்ன குறைச்சல்? அதனால அதை உத்தேசம் பண்ணா அவர் என்ன சொல்றார் பரீட்சத்தை பார்த்து, அப்பா உனக்கு நீ 7 நாள் இருக்கே, உன்ன மாதிரிதான் ஒரு ராஜ ரிஷி கட்வாங்கன்னு ஒரு ரிஷி வேண்டும். கட்வாங்கன்னு ஒரு ரிஷி, அவன் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அசுராலை எடுத்து யுத்தம் பண்ணி அப்படி ஒரு சகாயம் பண்ணியிருக்கார் கட்வாங்கன். அவருக்கு சரி எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப ரொம்ப பலகீனமா இருக்கு, அசக்தமா இருக்கு, இதோட புரிஞ்சுங்க, சரி நீங்க தாராளமா போகலாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்டுக்கலாம், நீங்க தேவர்களுக்கு சகாயம் பண்ணதுனால உங்களுக்கு ஆன இஷ்ட வரத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு இப்ப உரிமை இருக்கு. கட்வான் உடனே தேவர்களை கொஞ்சம் கூட வேதனம் இல்லை,
என்னோட ஆயுஷ் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஜென்மா பூர்த்தி ஆக போறதுன்னு, இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் என்னோட நாழிகை. ஒரு முகூர்த்தம் தான் 1.5 மணி நேரம், அவ்வளவுதான். அது தேவர்களோட கிடக்கல, தேவலோகத்து அவ்வளவுதான் ஆயுஷ். ஒரு முகூர்த்தத்துக்குள்ள இந்த தேவலோகத்துல என்னெல்லாம் போகம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கலாம், வேற எங்கேயாவது சுத்தி பார்க்கணுமா பார்க்கலாம், என்ன போகம்னாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் சொல்றா. ஆனா பரீட்சை கட்பாங்கன் வேண்டவே வேண்டாம். பரீட்சத்தை பார்த்து சுகர் சொல்றாரு இல்லையா, அதனால கட்பாங்கன் அப்படி சொல்லவே இல்லை. நீ எப்படி இருக்கியோ அது மாதிரிதான் கட்பாங்கன். அந்த இன்னும் 1.5 மணி நேரம் தான், ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு என்னோட ஆயுஷ். அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள சாஸ்வதமான ஒரு பதம் எதுனா அது பகவானோட பாதம், மோட்ச பதம் தான். அது 1.5 மணி நேரத்துல சத்சங்கத்தினால அடைஞ்சுடலாம் இல்லையா. அந்த சத்சங்கத்தை நான் பூலோகத்துல போய் பண்ணிக்கிறேன், அதனால நான் பூலோகத்துக்கே போறேன். அந்த சத்சங்கத்தின்னு கிளம்பி வந்து 1.5 மணி நேரத்துல சத்சங்கம் பண்ணி மோட்சத்துக்கு போனாரா கட்பாங்க மகாராஜ். அவரை சொல்லி பரீட்சித மகாராஜன் ரொம்ப அதுக்காக உற்சாகமா இருக்கணும்னு சுகபிரம்ம ரிஷி மனசுல நினைச்சுன்னு இதை சொல்ற. அப்பனே கட்பாங்கன் 1.5 மணி நேரத்துல சத்சங்கம் பண்ணி மோட்சத்துக்கு போனா, ஆனா உனக்குமே 7 நாள் இருக்கேப்பா, 7 நாள் தானே இருக்கு அப்படிங்கிறது போக உனக்கு 7 நாள் இருக்கு அப்படின்னு சொல்ற குரு எப்படி, நீங்களே பார்த்துக்கோ. 7 நாள் இருக்கு அப்படின்னு உற்சாகப்படுத்துற குரு எப்படிப்பட்டோம். அப்ப 7 நாள்ல சத்சங்கத்துல நிறைய அனுபவிக்கலாம்ப்பா, நான் அப்படி எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற பரிசுத்தோட பிராயோபவேஷம் அப்படி நடந்தது. குருன்னா இப்படி இருக்கணும் சுகபிரம்ம ரிஷி. அது மாதிரிதான் சுலபமான மார்க்கத்தை காண்கிறவர் தான் குரு. அதனால நம்மளோட தபஸ் எப்படி, நம்ம தபஸ் பண்ணதெல்லாம் யாருக்காகனா நம்மளோட சிஷ்யாளுக்காக, அவர் சுயநலத்துக்காக பண்ணல, அப்படிப்பட்ட குரு. அது மாதிரிதான். அதனால குருன்னா அந்த குருவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்காது. அதனாலதான் நம்மளுக்கு யாரு குருவா வரணுங்கிறத நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். அவர் நம்ம யாரோட சிஷியனா இருக்குன்னு அவருக்கு குரு பாத்துக்கிறார். அந்த பொறுப்பையும் குரு கிட்டே விட்டுடுமே. அப்படி இல்லாம தன்னோட தபஸ்ல கொஞ்சம் கூட செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றமே, அது மாதிரி ஒரு குரு கிடைக்கலன்னா ரொம்ப ஆபத்து, நம்ம வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்படி ஒரு குரு இருந்தார் ஒரு கிராமத்துல. அவரை தேடி நிறைய பிரம்மச்சாரிலாம் சிஷ்யாலா வந்துட்டு இருந்தா. வேதம் படிச்சவா படிக்காதவா அப்படிதான் எல்லாரும் வருவா. அவருக்கு என்ன ஒரு சுபாவம்னா, அவரோட தப்போபலம் எல்லாம் இருக்கு, அவருக்கு எல்லாம் சித்திச்சிருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லை, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவருக்கோட ரொம்ப ரொம்ப பிராதானிய குணம் என்ன அவர்கிட்ட, யாரு சிஷியனா வந்தாலும் உடனே அவன் நம்மளோட எத்தனை நாளைக்கு இருப்பான், நம்ம என்னோட எத்தனை நாளைக்கு சிஷியனா இருப்பான், நம்மளை விட்டு வேற குருக்கிட்ட போயிடுவானா, இப்படி எல்லாம் முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ணுவான். அதை பண்ணிட்டு அதை ஸ்திரமா தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் அவனை சிஷியனா ஏத்துப்பார். அதான் நம்மள்ட்ட சிஷியனா வர்றதுக்கான குவாலிபிகேஷன் இப்ப சொல்றா இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துல ஒரு குரு இருந்திருக்கார் அப்படின்னு இருந்தா. அது மாதிரி ஒரு பிரம்மச்சாரி அன்னைக்கு வந்தான். சுவாமி, நான் உங்களை குருவா ஏத்துக்கணும், நீங்க எங்களை சிஷ்யனா ஏத்துக்கணும் என்ன அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி சொன்னான். சரிப்பா அப்படியே ஆகட்டும். ஒரு உடனே தன்னோட ஞான திருஷ்டினாலே அவனோட ஆயுஷ் என்ன கெட்டியா எப்படின்னு ஆலோசனை கண்ட முடின்னு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஷாக் அடிச்சா. அவரு அன்னையோட அவனோட ஆயுஷ் பூர்த்தியா. அந்த பையன் கரெக்டா அன்னைக்கு குருவை தேடி வந்திருக்கான். அவனுக்கு ஜென்மா முடிய போறதுன்னு தெரிஞ்சது. அப்படியா, இவனுக்கு இப்போயா இந்த ஜென்மால இப்பவே தீர போறது, இவனுக்கு இந்த ஜென்மா பூர்த்தி ஆக போறது அப்படின்னு அவருக்கு என்ன, அவருக்கு நிறைய எல்லா சித்தியும் ஆயிருக்கு, மந்திர சித்தி எல்லாமே ஆயிருக்கு, யோக சித்தி எல்லாமே இருக்கு. உடனே அவருக்கு என்ன, தன்னோட தப்போபலத்தினால இவனை இன்னைக்கு பிராணன் போகாம நம்ம காப்பாத்தினோம், அவன் நம்மளோட சிஷ்யனா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவருக்கு என்ன தோணித்த உடனே இவன் ஐஷன் போவோன்னு நேர ஐஷன் போயிட்டார். எங்கன்னா பிரம்மலோகத்துக்கே போயிட்டார். அப்படிப்பட்ட தபஸ்வி அவன். பிரம்மலோகத்தை என்ன பிரம்மன் கேட்டா, இது முதல்ல அவனுக்கு விதிச்சது அதை என்ன மாற்ற முடியாது, அவன் ஜென்மாவே இன்னைக்கு பூர்த்தி ஆக போறது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி பிரம்மலோகத்துக்கு போயாச்சு, எல்லாம் வேற எந்த லோகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தபடியா யமலோகத்துக்கு போனோம். ஏன்னா யமன் தானே இப்ப பிராணனை கொண்டு போறான் அப்படின்றது. யமலோகத்துக்கு கொண்டு போய் கரெக்டா யமலோகத்துக்கு வாசல் அங்க நிக்கிற சிஷ்யனுக்கு அவனுக்கு பிராணன் போச்சு. சரீர வியோகம் வந்துடுது.
அங்க இருந்து யம தர்மராஜன் கூப்பிட்டு அவனோட வேலைக்காரெல்லாம் கூப்பிட்டு யம தர்மராஜனுக்கு அவர் வந்தோடனே யாரோ ஒரு தபஸ்வி வந்திருக்காரு. யம தர்மராஜன் வந்து ஆசிரமத்துல இருந்து யாரோ ஒரு பிராமணர் வந்திருக்காரு. என்ன விஷயம்? இல்ல, என்னோட சிஷ்யன் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், வந்த உடனே பிராணன் போயிடுத்தேன். சுவாமி, அவனோட தலையிலேயே அப்படித்தான் விதிச்சிருக்கு, நீங்க அவனை இங்க யமலோகத்து கூட்டு வரணும், அப்பதான் அவனுக்கு பிராணன் போகணும்னு அவனுக்கு விதிச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த புத்தகத்தையே காமிக்கிறேன்னு யமதர்மன் காமிச்சான். என்ன இப்படி இருக்குன்னு அவன் விதிச்சது அப்படிதான், நான் என்ன பண்ண முடியும்? நீங்க உங்களோட தப்பசை இப்படி வெளியம் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யமதர்மன் சொன்னாராம் அந்த பிராமணனுக்கு. என்ன சொல்ற நீ? ஆமா, உங்களுக்கு அவ்வளோ தப்பு பலம் இருந்தது இல்லையா, அந்த சிஷ்யன் உங்களை வந்து நமஸ்காரம் பண்ணான் இல்லையா, அப்ப நீங்க தீர்காயுஷ்மான் பவசௌமியான்னு ஆசீர்வாதம் பண்ணா அதுவே பழிச்சிருக்குமே. உங்க தப்போ பலத்தை இப்படி வெளியவே பண்ணிருக்க வேண்டாம். உங்க தப்போ பலத்துல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருக்குமே, நீங்க எப்படி சிஷ்யா எல்லாம் கடத்த முடியும் அப்படின்னு யமதர்மன் கேட்டார். இந்த மாதிரி குருவெல்லாம் ஆசிரிச்சா எப்படிதான், அதனால எந்த மாதிரி குரு ஆசிரியக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குரு எல்லாம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம தப்போ போல நம்மளுக்கு, அதனால வாயில் சிஷ்யன் சேமமா இருக்கட்டும் அப்படின்னு அதுக்காக சொன்னாங்க. ஏன்னா வாக்கு ஸ்பஷ்டமா இருக்கு அப்படி, தன்னோட வாக்குல தனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு எப்படி. அதுக்குத்தான் எப்பவும் தன்னை நல்லா என்கரேஜ் பண்ற குரு போய்க்கணும். அதனால யாருமே எல்லாரும் அப்பேற்பட்டவாளா இருக்கட்டும், பகவத்கீதையில ஷஷ்டாத்தியாயம், அதாவது 6வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம், அத ஜென்மால மறக்கவே கூடாது. கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்ணதே அப்படிதான். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துவோ ஆத்மைவ ரிபுராத்மனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். உத்தரேத்து ஆத்மனா ஆத்மானம், ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத்து ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவஹி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. நம்மளை நாமளேதான் என்கரேஜ் பண்ணிக்கணுமா, நம்மளை நாமளே டிஸ்கரேஜ் பண்ணிக்கப்படாதா. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். இதுக்கான சொல்யூஷன் கீதால இருக்கு. கீதால இல்லாத வேற எங்க இருக்க போறது? எந்த சாஸ்திரத்துல இருக்க போறது? என்ன சைக்காலஜிஸ்ட போகணும்? கீதா படிச்சா அதுல இருக்க எல்லா விஷயமா என்ன வேணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் வேணுமா? வேற என்ன வேணும்? எல்லாம் இருக்கு, அதுலதான் சகலமும் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, பாலிடிக்ஸ் வேணுமா அதுல இருக்கு, ராஜநீதியா என்ன இருக்கு, லாபம்னா எல்லா சகலமும் அதுல இருக்கு. வேர்ல்ட்லி லைஃப் அதுவும் அதுலயே இருக்கு. அதனால டிவைன் லைஃபா இருக்கு, எதா இருக்கட்டும். எதுக்கு போன கீதா இல்லாத என்ன இருக்கு? உத்தரே தாத்மனா ஆத்மானம் ஆத்மையில ஆத்மனோ பந்து. நமக்கு நாமளே என்கரேஜ் பண்ண நம்மளுக்கு நாமளே பந்து, அதாவது நமக்கு நாமளே வேண்டியவன் ஆயிடும். நம்மள நாமளே டிஸ்கரேஜ் பண்ணா நம்மளுக்கு நாமளே எதிரி ஆயிடும். என்ன அழகான வார்த்தை கீதா. இது லைஃப்ல யாருமே மறக்க முடியாது. நல்லா மனனம் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். அது கிருஷ்ணாவதாரத்துல கேட்கணும். கிருஷ்ணாவதாரத்துல எப்பவுமே சொல்றது டேக் இட் ஈஸி பாலிசின்னு இப்ப எல்லாரும் சர்வசாதாரணமா சொல்றாங்க. அதை கொண்டு வந்தது கிருஷ்ணாவதாரத்துல, கிருஷ்ணனோட அவதாரத்துல. கிருஷ்ணாவதாரத்துல நிறைய கத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால ஒரு குருனா எப்படி இருக்கணும்? அந்த குரு அப்படிப்பட்ட குருவா இருந்தாலும் கீதோபதேசம் இன்னி வரைக்கும் எங்கேயும் ரொம்ப ரொம்ப பிரசித்தியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படிப்பட்ட குரு, அப்படிப்பட்ட சிஷ்யர். அதனால அதை மறக்கவே கூடாது. இப்படிப்பட்ட குரு கிடைச்சிருக்கா நம்மளுக்கு. ஒரு வச்சிருந்துதான் இந்த நாம பிரச்சாரத்துல நம்ம ஈடுபடணும்னு நம்ம ஐயாவாள் அந்த மகானும் அப்படி முடிவு பண்ணிட்டார். இப்படிதான் அவ கிராம கிராமமா போயிருக்கு. இந்த பெரம்பூருக்கு பக்கத்திலேயே பூவடூர்னு ஒரு கிராமம். அந்த பூவடூர்ங்கிற கிராமத்துல பிரம்மராட்சஸோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதனால அந்த கிராம மக்கள்லாம் இந்த பெரிய அந்த பிரச்சாரத்துக்கு போனோம்னே நமஸ்காரம் பண்ணிட்டு, எங்க ஊர்ல ரொம்ப நாளா இந்த பிரம்மராட்சஸோட தொந்தரவு இருக்கு, அதை பெரியவாதான் இந்த கிராமத்துல இருந்து விரட்டி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டதும் அந்த கிராமத்துல அகோராத்திரம் 7 நாள், இப்ப பாகவத சப்தாகம் சொல்றோமே அது மாதிரி இந்த 7 நாள் 9 நாள் 15 நாள் இப்படிலாம் அகோராத்திரம்
அதாவது ராத்திரியும் பகலும், அகண்டம்னா அதான் அர்த்தம். கண்ட அகண்ட, அதாவது கண்டமாகக்கூடாதுன்னா பிரியப்படாதுன்னு அர்த்தம். எதை கண்டம் பண்ண முடியாது, எப்பவும் தடையில்லாம நான் ஸ்டாப்பா பண்றதுதான். அது ஒரு விஷயத்தையே பண்ணணும். இப்ப 2 மணி நேரம் வேற பாட்டு, 2 மணி நேரம் வேற பாட்டு, அது இப்ப நம்ம நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதே தெரியும். இப்ப ராம 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 நாம சொல்லிட்டே இருந்தா அதுக்கு எடுத்திருந்தா அதுக்கு பேர் தான் அகண்டம். வேற ஏதோ ஒரு விஷயம் அது 2 மணி நேரம் 2 மணி நேரம் மாறி மாறி பண்றது, வேற ஏதாவது பண்ணாலும் அது அகண்டத்தை சேர்த்து இல்லை. ஒரே விஷயத்தையே கண்டம் பண்ணாம பண்றதுக்கு பேர் தான் அகண்டம்னு பேர். அது ஒரே விஷயமாவே இருக்கு. இது கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம், 24 மணி நேரம் பண்றது இல்ல, அது ஒரு வாரம் பண்றது அப்படிங்கிறது இல்ல. நம்ம குருநாதர் அப்படி வச்சிருந்தா. அந்த கிராமத்துல அகோராத்திரம் 7 நாள் 9 நாளைக்கு 15 நாளைக்கு இப்படிலாம் நிறைய இடத்துல பண்ணிருக்க. அது மாதிரி பண்ணி அந்த பிரம்மராட்சஸ் அந்த கிராமத்தை விட்டே போற மாதிரி பண்ண. அது போனதுக்கு என்ன அடையாளம்னாக்க, அந்த பிரம்மராட்சஸ் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஷ் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச குருநாதர் அது மாதிரி பண்ணிருக்காரு. பூவானூர் கிராமம் இப்ப கூட அங்க போனாக்க அந்த கோவில்ல ஆஞ்சநேயர் வச்சிருப்பா. அது மாதிரி பிரம்மராட்சஸ் வந்து பண்ணிருக்க நம்ம குருநாதால் படத்தை சித்திரத்தையும் கோவில்ல வரைஞ்சி வச்சிருக்காய். இன்னைக்கு போனாலும் அந்த பூவானூர்ங்கிற கிராமத்துல பார்க்க. இங்கதான் இந்த வலையமான அந்த பக்கத்துல தான் இருக்கு அந்த கிராமம். அதனால இப்படி கிராமமா 2 பேர் அறிவாலும் போயிட்டே இருக்கா. எல்லாரும் பெரியவா வராங்க, அதுக்கு நிறைய பேர் இல்லாம எல்லாரும் நாம சொல்றது. அது மாதிரி பாகவத உபன்யாசம், பாகவத்தையே பிரச்சாரம். பாகவதாமிருத வர்ஷித சுஜனம் பவபய சிந்து பிளவபத நளினம் அப்படின்னு நம்ம குருநாதர் எத்தனை கீர்த்தனை வருது. அப்படி வர்ஷிக்கிறார். பாகவத்தை சொல்லி 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 பாகவதத்துல நிறைய நாம சங்கீர்த்தனம் மகாத்மியம் இருக்கு. அதனால அதுக்கு நிகரான கிரந்தம் எதுவும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அப்படிதான் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அற்புதமான பிரச்சாரம் நிறைய இடத்துல நிறைய பேரை உத்தாரணம் பண்றா, நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்றா, நிறைய பேருக்கு நாம சூத்திர அனுகிரகம் அது அனுகிரகம் பண்றா, நாம உபதேசம் பண்றா. அதே போல ஐயா வஞ்சவிருத்தி எடுக்கிறார். வஞ்சவிருத்தி எடுத்து குருநாதாளுக்கு பிட்சை பண்றது, இப்படியே நாம பிரச்சாரம் 2 பேரும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தட்சிண தேசத்துல நம்ம குருநாதாள் ஜீவனத்துல அவரோட சரித்திரத்துல தான் இந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் குருநாதர் இந்த லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒரு மகாத்மியம் குருநாதரோட சரித்திரம், திவ்யமான சரித்திரம் இன்னும் இருக்கு. இப்படியே பிரச்சாரம் நடந்துட்டே இருக்கு. மேற்கொண்டு நம்ம அனுபவிக்கலாம். நாம ஜனன்யை ஜெய், நாமேஷமூர்த்திக்கு ஜெய், நாம தேசிகமூர்த்திக்கு ஜெய், நாம பர சஜ்ஜனேபிய ஜெய். ராம 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 ராம.